30 நிமிடங்களுக்குள் ஷாப்பிங்கை முடித்துவிட்டு 2000 ரூபாயில் 2 புடவைகள் மட்டுமே வாங்கி சந்தோஷமாக வீடு திரும்பி சாதனை. இது கோல்டும் இல்லை சில்வரும் இல்லை, அந்த மாதிரி ஒரு ஷேட். உங்களுக்கு தூரக்கேந்து பார்த்தீங்கன்னா இட் லுக் லைக் ஒரு சில்வர் மாதிரி இருக்கும். கிட்ட பாரு, மண்டை ஓடு. இதுக்கு எந்த ஸ்டைல் பண்ணுவீங்க? எந்த மாதிரி சாரீஸ் ஸ்டைல் பண்ணுவீங்க? அதான் சொல்றேன், இந்த லினன்லயே ரொம்ப ரொம்ப சிம்பிளான லினன், பிளெயின் லினன் தான். அதுக்கு தான் இந்த மண்டை ஓடு ஸ்பெஷலா வச்சிருக்கேன். மேம் இது எல்லாமே மேஜிக்கல் சாரீஸா இருக்கு. ஏன்னா உள்ள ஓபன் பண்ணா மேஜிக்கா ஒரு கலர் ஓபன் இது பண்றீங்க. நீயே திறந்து பாரு. பிங்க் இருக்கா? ஆனா இல்ல, உள்ள வேற வேற என்னவா இருக்கும் சொல்லு பார்க்கலாம். கெஸ். பார்த்த உடனே 2 minutesல I decided to buy it. சாரி கூப்பிட ஆரம்பிச்சிருச்சு. ஒரு இது கம்யூனிகேஷன் very நடந்துருக்கு. டிஃபரெண்டான ஒரு கலர் காம்பினேஷன். இது போட்டாலே இந்த பும் 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 மாட்டுக்காரன் மாதிரி சங் 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 சங்னு சத்தம் கேட்கும். பார்த்தாலே ஒரு ஒரிஜினல் கோல்டு மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. நிறைய பேர் இது வந்து கோல்டா ஒரு 5 lakh அப்படின்னு. JFW பெஞ்ச் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ரொம்ப ஃபேவரட்டான ஒரு நியூஸ் ரீடர் தான் இருக்காங்க, ரத்னா மேம். அதாவது இவங்களை எந்த அளவுக்கு பிடிக்குமோ அதே அளவுக்கு இவங்களோட சாரி கலெக்ஷன்ஸும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ மேம், உங்க சாரீஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்து எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்க ஸ்டோரிஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம்னு வந்திருக்கோம். மொத்தம் உங்ககிட்ட எவ்வளவு சாரீஸ் இருக்கு மேம்? இப்போ பார்த்தேன்னா ஒரு 40 சாரி இருக்கு. சத்தியமாவா? சத்தியமா அவ்வளவுதான் இருக்கு. எப்படி மேம்? ஏன்னா இத்தனை வருஷமா பார்த்துட்டு இருக்கோம், சாரீஸும் நீங்க ரிப்பீட் பண்ண முடியாது அப்படின்றப்ப நீங்க நான் ஒரு 4000 4500 சொல்லுவீங்கன்னு நினைச்சேன். 45ன்றீங்க. பீக் ஆஃப் மை கரியர் அண்ட் ஆல் தட் ஏர்லி 90sலாம், லேட் 90s அந்த 2000 ஒரு 150 சாரி வச்சுருந்தேன். நிறைய சாரீஸ் அவுட் ஆஃப் ட்ரெண்டா போயிடும், சில இது பிளவுஸ் கிழிஞ்சு போயிடும், சம்திங் லைக் தட். மந்திரம் ஒண்ணு தான், ஒரு 5 சாரி புதுசா வாங்குறேன்னா 10 சாரியை வெளியில கொடுத்துருவேன். இப்போ உங்ககிட்ட இருக்கிறதுலே ஓல்டஸ்ட் சாரினா என்ன மேம்? ஓல்டஸ்ட் வந்து என்னோட கல்யாண புடவைகள்லாம் ஆல்மோஸ்ட் 34-35 இயர்ஸ் ஓல்டு. எல்லாமே கிழிஞ்சு டாட்டாரா போயிடுச்சு. இவங்களுக்கு வயசு எவ்வளவு? இது ஒண்ணு இருக்கு என்கிட்ட. இது என்னோட கல்யாண புடவை இல்லை, வேற ஏதோ ஒரு கல்யாணத்துக்கு வாங்கின புடவை இது. இவங்களுக்கு வந்து 30 வயசு ஆகுது. ஆனா இந்த கலர் அந்த டைம்ல எல்லாம் ரொம்ப ட்ரெண்ட் இல்ல. அந்த வாடாமல்லின்னு சொல்லுவாங்க. இட்ஸ் நைஸ் வாடாமல்லி, பியூட்டிஃபுல்லான டிசைன் இது. இது எங்க மேம் பர்ச்சேஸ் பண்ணீங்க? எங்க வாங்கினேன்னு எனக்கு ஞாபகம் இல்லைம்மா. மஸ்ட் பி நல்லி ஆர் குமரன். 30 வருஷத்துக்கு முன்னாடி those were the very famous shops. அப்ப இதோட பிரைஸ் எவ்வளவு இருக்கும்? அப்ப வந்து ஐ திங்க் 27 என்னமோ கொடுத்து வாங்கினேன்னு நினைக்கிறேன். இப்போ இதுவும் கொஞ்சம் அங்கங்க கிழிய ஆரம்பிச்சிருக்கு. நியூயஸ்ட் சாரி அது என்னது? நியூயஸ்ட் ஐட்டம். இப்போதான் கல்கட்டா போயிட்டு வந்தேன் நானு. சக்தி பீடம் எல்லாம் பார்த்துட்டு காளிகாட் எல்லாம் போயிட்டு பியூட்டிஃபுல் கலர். ஒரு ஒரு நைஸ் பனாரசி, நாட் பியூர் பனாரசி, செமி பனாரசி சாரி. இது கோல்டும் இல்லை சில்வரும் இல்லை, அந்த மாதிரி ஒரு ஷேட். நைஸ். உங்களுக்கு தூரக்கேந்து பார்த்தீங்கன்னா இட் லுக் லைக் ஒரு சில்வர் மாதிரி இருக்கும். கிட்ட பாரு, கோல்ட் மாதிரி இருக்கும். கோல்டும் கலந்தா. ஆனா ரோஸ் கோல்ட்னு சொல்ல முடியாது, ஒரு மாதிரி காப்பர் கலர், ஒரு கலரை பிரெடிக்ட் பண்ண முடியாத மாதிரி. and it's a very traditional color. yes, அந்த அரக்கு கலர்ல இந்த மடிசார்லாம் வருமே நம்ம ஊர்ல, அந்த மாதிரி கலர் பார்த்து ஒரு 2 நிமிஷத்துல ஃபைனலைஸ் பண்ணி வாங்கிட்டு வந்த சாரி. இதோட பட்ஜெட் எவ்வளவு மேம்? இது வந்து I paid about 2800. ஓகே, ஆக்சுவலி உங்ககிட்ட பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி டிப்ஸ் தான் நிறைய கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து ரொம்ப not Banarasi, semi Banarasi. Semi Banarasi, okay. But it can give you that rich look if you accessorize it. Okay. நல்ல சின்னதா ஒரு கொண்ட பன் போட்டு பூலாம் வச்சு நல்ல அக்சசரிஸ் போட்டு ரொம்ப பியூட்டிஃபுல். ஆக்சுவலி சாரி பார்க்கறப்ப அந்த ஸ்டைலிங்கும் டிசைட் பண்ணிடுவீங்களா? ஓகே, இதுக்கு நம்ம இப்படி தான் பிளான் பண்றோம். ஆமா, எனக்கு கொஞ்சம் பார்க்கறச்சே I can visualize what I have to wear. ஓகே, இதுக்கு இந்த அக்சசரிஸ் போட்டா சரியா இருக்கும்ன்ற ஒரு விஷுவலைசேஷன் கொஞ்சம் எப்பவுமே எனக்கு உண்டு. ஓகே, சூப்பர், டூ குட். மேம், இதுல இருக்க சாரீஸ்லாம் நீங்க கட்டியிருக்கீங்களா இல்லையானே டவுட்டா இருக்கு. ஏன்னா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷா புதுசாவே இருக்கு. நீ கேட்டல கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் ரேஞ்ச்லாம் வாங்கியிருக்கீங்களா? ஆமா, அந்த எக்ஸ்பென்சிவ் ரேஞ்ச் ஆஃப் சில்க் காட்டன்ஸ் தான் இது. எனக்கு சில்க் காட்டன் சாரி கொஞ்சம் பிடிக்கும். ஏன்னா ஐ டோன்ட் பை சில்க் சாரீஸ், பியூர் சில்க் சாரி நான் வாங்குறதே இல்லை. ஸோ மிக்ஸ் ஆஃப் சில்க் காட்டன் போட்டுப்பேன். எஸ்பெஷலி இந்த ஸ்பிரிச்சுவல் வீடியோஸ்லாம் பேசும்போது கொஞ்சம் சில்க் காட்டனாக இருந்தால் கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக நல்லா இருக்கும்ன்ட்டு இதுதான் என்கிட்ட இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப பழைய சில்க் காட்டன். நீ இந்த மாதிரி ஒரு காம்பினேஷனே ரேர். ஒரு 22 வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சு பாரு. 22 வயசா இந்த சாரிக்கு? 22 year old இந்த சாரி. இது வந்து தருணி லோக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹபிபுல்லா ரோட்ல ஒரு கடை இருந்தது முன்னாடி. அங்க அருணான்னு ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்க வந்து they were the first shop to bring in silk cotton sarees in Chennai. ஓகே.
ஸோ சில்க் காட்டன்னா அப்போ என்னன்னே நிறைய பேருக்கு தெரியாது. சில்க் காட்டனா, சில்க்கு கேள்விப்பட்டிருக்கோம், காட்டன் சில்க் காட்டன் ஒன்று இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கடைக்கு போயிட்டு ஒரு டிஸ்கவுண்ட் சேல் மாதிரி ஒன்று போட்டிருந்தாங்க. அந்த டிஸ்கவுண்ட் சேலில் வாங்கின ஒரு சாரி இது. ஃபர்ஸ்ட் சில்க் காட்டன். ஃபர்ஸ்ட் சில்க் காட்டன் சாரி. அவங்க வந்து அருணா வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஷி பாஸ்ட் அவே. ஷி வாஸ் அ வெரி குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட். அதனால அருணாவோட ஞாபகமா இந்த புடவையை நான் வச்சுட்டு இருக்கேன். நீ கேட்டல கட்டுவீங்களா? கட்ட மாட்டேன் நான். ஓகே, அப்படியே தான் வச்சுட்டு இருக்கேன். ஓகே, அடுத்து ரெட்டுங்க. ரெட்டு தான் அப்படின்ற மாதிரி எனி டைம் ஸ்டன்னிங். இதெல்லாம் வந்து ரொம்ப வெரி வெரி ட்ரெடிஷ்னல். ஆனா இது பார்த்தா காட்டன் ஃபீலே வரல மேம். ஒரு ரொம்ப ரிச்சான ஒரு சில்க் சாரி ஃபீல் தான் கொடுக்குது. இது வந்து பழைய காலத்து எங்க பாட்டி காலம்ல இந்த கலர் இல்லாத வீடே இல்ல. இல்ல புடவெல்லாம் ரொம்ப அழகா இருக்குது. ரொம்ப பியூட்டிஃபுல்லா அந்த நைஸ் டீப் ப்ளூ அண்ட் ரெட் வித் டெம்பிள் பார்டர். அடுத்து இது எல்லாமே சில்க் காட்டனா மேம்? எல்லாமே சில்க் காட்டன். I'll show you. ஓகே, கலர்ஸ் ரொம்ப அழகா இருக்கு மேம். வைப்ரண்டா ரொம்ப டிஃபரண்டா இருக்கும். இது அந்த உள்ள இருக்க கலர் தான் சர்ப்ரைஸா இருக்கு பாக்குறதுக்கு. நைஸ். இது ஒரு ட்ரெடிஷனல் கலர். செம ட்ரெடிஷனல் கலர். ரொம்ப ஒரு வெட்டிங் லுக், வெட்டிங் ஃபீல் கொடுக்குது பார்த்தோனே. கண்டிப்பா. முக்காவாசி நான் ஏதாவது வெட்டிங் ரிசப்ஷன் போறதுனா கூட ஐ ஆல்வேஸ் ப்ரிஃபர் சில்க். ஓகே, இதுக்கு அப்புறம் எல்லாம் சில்க் காட்டன் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா 50,000 1 லட்சம் 2 லட்சம் அந்த மாதிரி கொடுத்து சில்க் சாரீஸ் வாங்க அது எத்தனை தடவை நீ கட்டிப்பேன் இல்லையா? பே 20,000-30,000 rupees ஆல்சோ மினிமலா தான் சில்க் சாரி கிடைக்கும். அதுக்கு அது எத்தனை தடவை கட்டிக்க போறோம்? இந்த மாதிரி வாங்கினோம்னா அந்த காஸ்ட்டுக்கு நீங்க வந்து 4-5 வாங்கலாம். அண்ட் ஆல்வேஸ் யூ கேன் வேர் இட். யா. அதிகமா உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட் வந்த ஒரு சாரீனா என்ன மேம்? நிறைய சாரீஸ்க்கு வருமா காம்ப்ளிமெண்ட். பட் மை காம்ப்ளிமெண்ட்ஸ் எப்பவுமே இந்த ரொம்ப சில்க் காட்டன் அந்த ரொம்ப கிராண்டான சாரீஸ்க்கு வராது. தி மோஸ்ட் சிம்பிளஸ்ட் சாரீஸ் வில் only get. அதுல தான் ஒரு எலிகன்ஸ் இருக்கும். மேக்ஸிமம் காம்ப்ளிமெண்ட்ஸ் எஸ்பெஷலி when you are reading news. ஓகே, இந்த நியூஸ் படிக்கிறோன்றது ஒரு நாளைக்கு நம்ம ஸ்டுடியோக்கு போனோம்னா நல்ல செய்திகளும் வரும். சில நாளைக்கு தவிர்க்க முடியாது, சில மோசமான செய்திகளையும் நம்ம படிக்க வேண்டியிருக்கும். ஸோ ரொம்ப கிராண்டாகவும் போக முடியாது, ரொம்ப எளிமையாகவும் போக முடியாது. சம்வேர் நியூட்ராலிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ப்ளஸ் உங்கள் நியூஸை பார்க்கும்போது ஆடியன்ஸோட மைண்ட் வந்து நியூஸ்ல தான் இருக்கணுமே தவிர யுவர் காஸ்டியூம் ஷுட் நாட் யூனோ டைவர்ட் தேர் அட்டென்ஷன்ங்கிற மாதிரி ரொம்ப ஃப்ளாஷியா இருக்கக்கூடாது. திஸ் இஸ் பிரிண்டட் சில்க் காட்டன். இந்த காம்பினேஷனும் நல்லா இருக்கு மேம். அந்த கலர் தியரி ரொம்ப இங்க இருக்க கலர் அப்படியே ஃபேஸ்ல பிரைட்டா ஜொலிக்குது. அதுதான் லைக் இப்படி ட்ரையல் அண்ட் எரர்ல நமக்கு எந்த கலர் நல்லா சூட் ஆகும் அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்க முடியும் இல்லையா? ஸோ இவங்களுக்கு இந்த கலர் தான் சூட் ஆகும் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் இல்லை. டஸ்கி ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு லைட் கலர் தான் போட்டுக்கணும், ஃபேரா இருக்கிறவங்க வந்து டார்க் கலர்ஸ் தான் போட்டுக்கணும். எனக்கு ஐ டோன்ட் பை தட் தியரி அட் ஆல். ஓகே, எனக்கு வந்து பை ட்ரையல் அண்ட் எரர் எனக்கு இந்த கலர் காம்போல ட்ரெஸ் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது ஐ ஹவ் அரைவ்ட் அட் ஒன் ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்து அதுக்கேற்றபடி சாரீஸ் வாங்குறோம். மேம் இது எல்லாமே மேஜிக்கல் சாரீஸா இருக்கு. ஏன்னா உள்ள ஓபன் பண்ணா மேஜிக்கா ஒரு கலர் ஓபன் இது பண்றீங்க. நீயே திறந்து பாரு. ஓகே, பிங்க் இருக்கா? ஆனா இல்ல, உள்ள வேற என்ன இருக்கும் சொல்லு சொல்லு பார்க்கலாம். கெஸ். பிங்க்க்கு வந்து மேக்ஸिमम yellow or blue, green. green தான். what kind of green? ஒரு ஆலிவ் green அந்த மாதிரி. ஆலிவ் green இல்ல. நெக்ஸ்ட் வேற ஏதாவது ஒரு டார்க் green. குட். that is exactly this. நைஸ், டூ குட். எப்படி இருக்குது? அழகா இருக்கு மேம். சீரியஸா ரொம்ப அழகா இருக்குது. this they call as ரெட்டப்பெட்ட border இல்லையா? too traditional. Yes. traditional color design எல்லாமே. பல்லு ரிச்சா இருக்கு, saree பார்க்க ரிச்சா இருக்கு. ஆனா பட்ஜெட் கேட்டா ஷாக் ஆயிரும். பட்ஜெட் எவ்வளவு மேம்? இது ஐ திங்க் கொஞ்சம் ஜாஸ்தி தான். சம்திங் லைக் 4,500 or something. இதுக்கெல்லாம் கொஞ்சம் ரீசெண்டா வாங்கினேன். ஓகே, மேக்ஸिमமே ஒரு 5,000 குள்ள தான் இருக்கும் பட்ஜெட். அதிகபட்சம் ரொம்ப யோசிப்பேன் 5,000 நாளே. ஓகே, அப்ப வெட்டிங் saree எவ்வளவு மேம்? என்னுடைய வெட்டிங் சாரி 35 வருஷத்துக்கு முன்னாடி அது எங்க அப்பா தானே வாங்கி கொடுத்தாரு. அப்ப 5,000 ரூபாய் செலவழிச்சு வாங்கி கொடுத்தாரு. ஒரு சாரி 5,000 35 years back. வாவ், இந்த கலர் ரொம்ப பளிச்சுன்னு அழகா இருக்கு. மிளகா பழம் ரெட்டும் இல்ல ஆரஞ்சும் இல்ல, பட் somewhat like that. மேம் அந்த டைம்ல எப்படி மேம் உங்களுக்கான அந்த ஆடியன்ஸோட ஃபீட்பேக்லாம் எப்படி உங்களை ரீச் ஆகும்? ஏன்னா இப்போ சோஷியல் மீடியா இருக்கனால ஒரு சாரி நல்லா இருக்கா உடனே ஒரு கமெண்ட்ஸ்லயோ இல்லை டிஎம் பண்ணிடலாம். பட் அந்த டைம்ல எப்படி உங்களோட ஃபேன்ஸ்லாம் ரீச் பண்ணுவாங்க? எங்கேயாவது நேர்ல பார்க்கும்போது தாம்மா அந்த ஃபீட்பேக்கே அப்பதான் கிடைக்கும். ஓகே, இல்லைன்னா நம்ம பத்திரிக்கையில் ஏதாவது நம்மளை பற்றி இன்டர்வியூஸ் ஏதாவது போடுவாங்கல்ல, அப்போ சம்டைம்ஸ் ஏதாவது ஃபியூ லெட்டர்ஸ் or something like that. ஓகே,
பட் இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் டிஎம் பண்ணி இந்த சாரி நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நான் ரொம்ப நாள் நான் சோஷியல் மீடியா பக்கம் வரவே இல்லை. 2020 தான் வந்தேன் சோஷியல் மீடியா பக்கமே. ஸோ அது வரைக்கும் ஆடியன்ஸை எங்கே பார்க்குறோமோ அவங்க சொல்கிறது மட்டும்தான். நேரில் கிடைக்கிற அந்த காம்ப்ளிமெண்ட்ஸ் தான். நேரில் கிடைக்கிற காம்ப்ளிமெண்ட் இஸ் மறக்க முடியாத ஒரு காம்ப்ளிமெண்ட். சாரி பற்றி இல்லாமல் ஒன்று சொல்லட்டுமா? ஷோர். மாலில் வந்து ஒரு பெரியவரை பார்த்தேன். அவர் வந்து சொன்னார், எங்கள் அப்பா இருக்காரு, அவருக்கு வந்து 80 years ஆகுது. எங்கள் அப்பாவுக்கும் பிடிச்ச நியூஸ் ரீடர் நீங்கள் தான். ஓகே. எனக்கு பிடிச்ச நியூஸ் ரீடரும் நீங்கள் தான். எனக்கு ஒரு பையன் இருக்கான் 20 years, அவனுக்கும் உங்கள் நியூஸ் ரீடர் ஜென்ரேஷன் 3 பேருக்குமே நீங்கள் தான் பிடிச்ச நியூஸ் ரீடர், 3 ஜெனரேஷன்ஸ்க்கும் நீங்கள் பிடிச்ச நியூஸ் ரீடர். தட் வாஸ் ஒன் காம்ப்ளிமெண்ட். ஐ ஹோல்ட் இட் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ சாரி வந்து ஸ்டைலிங் பண்றதை பத்தி நிறைய பேர் கேட்பாங்கல்ல. சில சாரி வந்து பின் பண்ணா நல்லா இருக்கும், சிலது வந்து ஃப்ரீயா ஃப்ளீட் பண்ணா நல்லா இருக்கும். அது எப்படி நீங்க டிசைட் பண்ணுவீங்க? சாரியோட தன்மையை பொறுத்துதாம்மா. இப்போ மெட்டீரியலை பொறுத்து மெயினாக. இப்போ டாலாக இருக்கிறவங்க கொஞ்சம் தே கேன் அஃபோர்ட் டு லீவ் மெனி சாரீஸ் ஃப்ரீயாக. இப்போ லினன் சாரீஸு, சில காட்டன் சாரீஸ், அந்த பாடியில் நிறைய ஒர்க் இருக்கும் இல்லை? ஆமாம். ராதர் தன் த பார்டர், பாடியில் நிறைய ஒர்க் இருக்கிற காட்டன் சாரீஸில் லூஸாக விட்டோம்னா, சிங்கிள் ப்ளீட்டாக விட்டோம்னா ஓகே ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி முந்தானையில் ஒர்க்கு நல்லா கிராண்டாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து அந்த லூஸாக விட்டுட்டு அதை எப்படி ஹோல்ட் பண்ணினீங்கன்னா அது நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. சில சாரீஸ் பை நேச்சரே சொல்கிறேன், அதை ப்ளீட் பண்ணினாதான் அது நல்லா இருக்கும். ஓகே. ஸோ அந்த சாரியோட மெட்டீரியல் என்ன, அந்த சாரியோட பார்டர் எப்படி இருக்குது, பாடி எப்படி இருக்குது, இதை வச்சு தான் நான் டிசைட் பண்ணுவேன். ஓகே, நைஸ். அண்ட் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அடுத்து காட்டன் சாரீஸ் பார்த்துடலாமா? இங்கே லைனாக காட்டன் இல்லை, ஐ ஷோ யூ மை லினன் சாரி கலெக்ஷன். ஓகே. லினன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மெட்டீரியல்மா. ஓகே. ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஐ டோன்ட் நோ வை. எவர் சின்ஸ் சென்னையில் லினன் சாரீஸ்லாம் விற்க ஆரம்பிச்சதுலேருந்து நான் நிறைய லினன் சாரீஸ் வாங்கியிருக்கேன். மோஸ்ட்லி அது வந்து ரொம்ப ஏஸ்தட்டிக்காக இருக்கும். வெரி டிஃப்ரெண்ட் கலர்ஸ், யூனிக்காக இருக்கும். இதனுடைய இதை பாரு, டசல்ஸ் எப்படி இருக்கு. ஒரு மாடரேட்டான ஒரு கிரே கலர் தான். பட் அந்த கிரேல வந்து இஃப் யூ கேன் சே டோட்டலி டிஃப்ரெண்ட் ஸ்டோரி வித் அ மரூன் அண்ட் அன் ஆரஞ்ச். ஆமாம். அப்புறம் இது பல்லு, வெரி வெரி சிம்பிள் பல்லு. பட் அதில் அந்த டசல்ஸ். ஸோ இதை வந்து சிங்கிளாக வெட்டிங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக ஒரு ப்ளவுஸ் போட்டு சிம்பிளாக ஒரு எம்ப்ராய்டரி. இதுக்கு எப்படி ஏற்பட்ட ப்ளவுஸ்லாம் நீங்கள் சூஸ்? இது மோஸ்ட்லி இதில் ரன்னிங் ப்ளவுஸ் தான் இருந்தது. அதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போட்டு ஸ்டிச் பண்ணி வச்சுருப்பேன். இந்த டசல்ஸ் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அது. ஓகே, நைஸ். அண்ட் இதோட பட்ஜெட்லாம் என்ன மேம் இருக்கும்? இதெல்லாம் இல்லை, அரௌண்ட் 1000-1200 அவ்வளோதான். சூப்பர். இப்போ ஏதாவது ஒரு சாரி ரொம்ப தேடி தேடி வாங்கினது இருக்கும்ல மேம்? தேடி தேடி வாங்கினது ஐ டெல் யூ, ரொம்ப நாளைக்கு ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், இது வரைக்கும் யாருமே கட்டிக்காதபடி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாரி தேடி போனப்போ ஒரு எக்ஸிபிஷனில் தான். ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருக்குது பார்க்க, பேட்டர்ன்ஸ் எல்லாம் இருப்பார். ஓகே, கூல். இந்த கலர் ரொம்ப அழகாக இருக்குது. பார்த்த உடனே அது ஒரு 2 minutes I decided to buy. சாரி கூப்பிட ஆரம்பிச்சிருச்சு, ஒரு கம்யூனிகேஷன் நடந்துருக்கு. டிஃப்ரெண்டான ஒரு கலர் காம்பினேஷன்மா. இந்த இது எழுத்தே கிடையாது, ஆக்சுவலாக எழுத்து மாதிரி இருக்கும். ஆமா, ஃபர்ஸ்ட் பார்த்தா ரீட் பண்ணதா வந்தா அப்ப ஓகே இது தெரியல போல. இப்பலாம் அந்த தமிழ் இதெல்லாம் போட்டு தமிழ் வேர்ட்ஸ்லாம் போட்டுலாம் சாரி வருது இல்ல, பார்த்தா அப்படி ஏதோ வேர்ட்ஸ் மாதிரி இருக்கும், பட் இட்ஸ் லெட்டர்ஸ் மாதிரி இருக்கும், பட் நோ லெட்டர்ஸ். ஓகே. இந்த லினன்லயே உங்களுக்கு பிடிச்ச ரொம்ப ஸ்பெஷல் சாரினா? லினன் டோட்டலாவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். நோ பார்ஷியாலிட்டி அட் ஆல். பட் இது வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் சாரி. என்னோட 50th பர்த்டேக்கு அம்மா வாங்கி கொடுக்கல, நான் காசு கொடுத்துறேன், நீ வாங்கிக்கோ. சரி, உனக்கு என்ன பிடிக்குமா வாங்கிக்கோ, உனக்கு பிடிச்ச கலர் கருப்பு தானே, கருப்பு கலர்ல வாங்கிக்கோன்னு சொல்லி கொடுத்தா. நார்மலி பர்த்டேக்கெல்லாம் மாதிரி பிளாக் வாங்க மாட்டால, ஆனா ஐம் அ பிளாக் மாங்கர். எனிதிங் ஆன் பிளாக். ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருக்கு. இதோட பார்டர் கலருமே நல்லா இருக்கு. பிங்க். அண்ட் இதோட பிரைஸ் எவ்வளவு மேம்? 2000 something. 1000 something. கொஞ்சம் ஏறுமா நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏறவே ஏறாது. ஓகே, இருக்கிறதுலே ரொம்ப ஓகே நான் ஒரு நல்ல டீல்ல வாங்கிட்டேன் ரொம்ப சீப்பா அப்படின்னா என்ன பிரைஸ்ல மேம்? சீப் டீல் I'll show you. நீ எக்ஸ்பெக்டே பண்ணாத ஒன்று சொல்லட்டுமா? ஒரு கொலாபரேஷனுக்காக என்கிட்ட வந்த சாரி. ஓகே, அப்போ இது நோ பட்ஜெட்டா? நோ பட்ஜெட். நோ பட்ஜெட் சாரி. பட் என்ன இருக்கும் இதுக்குள்ள நீ யோசிச்சு பாரு. Blue color. It's a pure silk saree. Okay.
நோ பார்டர், நத்திங். இட் ஹஸ் நத்திங் இன்சைட். இது பார்டர் இதே கிடையாது. கலர் தான். பார்டர் பாரு நீ, பார்டர் இல்ல, பல்லு இல்ல, முந்தான இல்ல, எதுவுமே இல்ல. ஆனா உள்ள ஒண்ணு இருக்கு. சர்ப்ரைஸ் அப்படின்ற Shall I மாதிரி. show you? எஸ். ஏதோ பயங்கரமா ஆர்ட் ஒர்க்லாம் பண்ணிருக்காங்க. ஆனா நான் அது இன்னும் பார்க்கல நான். இட் இஸ் a hand painted. கூல். ரொம்ப நல்லா இருக்கு மேம் இது. இது வந்து அவங்களே ஹேண்ட் பெயிண்ட் பண்ணி உங்களுக்கு என்ன கடவுள் வேணும்னு கேட்டாங்க. So I said ரொம்ப டீடைலிங்லாம் சூப்பரா பண்ணிருக்காங்க, மைன்யூட்டா பண்ணிருக்காங்க. அவங்களோட ஜுவல்ஸா இருக்கட்டும், அந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு பார்க்க. I said I wanted Saraswati. ஓகே. ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சரஸ்வதி பண்ணி கொடுத்தாங்க. அந்த மூக்குத்தி கூட ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. கம்மல் அந்த மேல போட்டிருக்கிறது எல்லாமே சூப்பரா இருக்கு. கொலுசு ரொம்ப அழகா இருக்குல்ல. பல்லு நீ பார்க்கணும். மியூசிக்கல் விளையாடி இருக்காங்க ஆர்ட்ல. ஸோ இங்க சரஸ்வதி இப்படி எடுத்து பிடிச்சுட்டேன்னா அப்படியே அந்த வீணா ரொம்ப அழகா இருக்கும். இது நீங்க கட்டிட்டு போறப்ப ரியாக்ஷன் என்னவா இருந்தது? நிறைய பேர் ரொம்ப டிஃப்ரெண்டா பார்த்தா நிறைய பேருக்கு பிடிச்சிருந்தது. எல்லாரும் அப்புறம் கேட்டாங்க எந்த கடவுள் வேணா பண்ணி கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டாங்க. இதெல்லாம் பார்க்க ஒரிஜினல் கோல்டு மாதிரியே இருக்கு. உண்மையான கோல்டு அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இருக்கு சாரிலே. சாரி வாங்க போயிருக்கீங்க, அது எப்படி நியூஸா சொல்லுவீங்க? நியூஸா எப்படி சொல்லுவோம், செய்தி வாசிப்பாளர் ரத்னா இன்று எந்த கடை சொல்லு, ஏதோ ஒரு கடைக்குள்ளே இந்த ஷாப்பிங்காக போயிருந்தார். 30 நிமிடங்களுக்குள் ஷாப்பிங்கை முடித்துவிட்டு 2000 ரூபாயில் 2 புடவைகள் மட்டுமே வாங்கி வீடு திரும்பி சாதனை படைத்துள்ளார். சந்தோஷமாக வீடு திரும்பி சாதனை படைத்தார். நைஸ் மேம், நைஸ். இந்த அடுத்து உங்களுடைய ஜுவல்ஸ் பார்க்கலாமா? பாக்குறியா? எஸ். pearls. pearls எல்லாம் இல்ல, just beads. ஓகே. இதெல்லாம் என்கிட்ட ஒரு 30 வருஷமா இருக்கு. ஓவர் தி இயர்ஸ் கலெக்ட் பண்ணதெல்லாம். 30 25 இன்னும் அதே மாதிரி இருக்கு. ஆமா, அப்படியே தான் இருக்கு. கொஞ்சம் சம்டைம்ஸ் அந்த நூல் விட்டு போயிடும், அதை நான் போய் திருப்பி கட்டிட்டு வந்துடுவேன். பட் இதுல என்ன அட்வான்டேஜ் இந்த மாதிரினா, எந்த சாரி வந்தாலும் ஆக்சசரிஸ் பத்தி கவலைப்பட வேண்டாம். எல்லா கலர்ஸ்ல எந்த புது புடவை நான் வாங்கிட்டு வந்தாலும் என்கிட்ட ஆக்சசரி இருக்கும். ஓகே. எப்படி வேணா மேட்ச் பண்ணி எடுத்துட்டு போலாம். ஓகே, அடுத்த பாக்ஸ் ஓபன் பண்ணிட்டோம். இதுவுமே எல்லா கலர்ஸும் வாங்கிருக்கீங்களே மேம்? இதுலயே நிறைய கலர்ஸ் இருக்குமா. மிக்ஸ் ஆஃப் கோல்டு. கோல்டா? இல்ல, கோல்ட் மீன்ஸ் நாட் கோல்ட் கலர். கோல்ட் கலர். இதெல்லாம் ஒரு டாலர் வச்சு, இதெல்லாம் பாண்டி பஜார் வணிகவளாகம்ல அங்க இருந்து வாங்கினது. இதெல்லாம் இதோட பிரைஸ்லாம் என்ன மேம்? இதெல்லாம் ஒரு 150 200 மேக்ஸிமம் 300 மா. இதெல்லாம் எந்த மாதிரி சாரீஸ்க்கு மேம் மேட்ச் பண்ணுவீங்க? லினன் சொன்னேன்ல. ஆமா ஆமா, லினனுக்கெல்லாம் இந்த பீட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். கவுண்டவ ரொம்ப எலிகென்ட்டா இருக்கும். சிம்பிள் சாரீஸ்க்கு, காட்டன் சாரீஸ்க்கு கூட ரொம்ப நீ கட்டிக்கலாம். இது வந்து கோல்ட் அண்ட் pearls ஓவர் தி இயர்ஸ் கலெக்ஷன். இதுல வந்து நிறைய டெம்பிள் ஜுவல்லரி, ஒரிஜினல் டெம்பிள் ஜுவல்லரி பாலிஷ் பண்ணாம அப்படியே வச்சிருக்கேன். ஓகே. எவ்வளோ இயர்ஸ் மேம் ஆச்சு? இது வந்து டெஃபினட்டா 35 இயர்ஸ் இருக்குமா. கயிறு மட்டும் அப்பப்போ மாற்றுவேன். அந்த முத்தெல்லாம் கூட நான் ஒன்றுமே இது பண்ணல. சம்டைம்ஸ் எங்கள் அம்மாவோட பழைய பட்டு புடவெல்லாம் ஏதாவது வாங்கி கட்டிப்போம். ஓகே, நல்லா இருக்கு. இதுக்கே மேட்ச் ஆகுது. எல்லாம் நல்லா இருக்கு. டபுள் ஸ்டெப் மாதிரி இருக்கும். ஆமாம், இதுவும் ஒரிஜினல் டெம்பிள் ஜுவல்லரி. கோயிலுக்கு போகிறோம், இல்லை சின்ன ஃபங்க்ஷன், காது குத்து, ஈவெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஸ்கிப் பண்ணி ஈவெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. இது வந்து ரொம்பவே கொஞ்சம் டூ மச் ஃப்ளாஷி சக்கப்புக்கா சாரி. அந்த சாரிக்கு கட்டினா நல்லா இருக்கும். மிக்ஸ் யூ ரியலி ஒரு மாதிரி. ஓகே, அவுட்ஸ்டாண்டிங் பீஸ். அடுத்தது இது இந்த த்ரெட் அண்ட் பிளாக் மெட்டல்ஸ். இதெல்லாம் மண்டை ஓடு. ஆமா, தெரிகிறதா? எஸ், நல்லா இருக்கு மேம். ஆனா சும்மா ஒரு இதுக்கு எந்த ஸ்டைல் பண்ணுவீங்க? எந்த மாதிரி சாரீஸ்க்கு ஸ்டைல் பண்ணுவீங்க? அதான் சொல்றேன், இந்த லினன்லயே ரொம்ப ரொம்ப சிம்பிளான லினன், ஜஸ்ட் பிளெயின் சாரீஸ் இருக்குல்ல, சில இதெல்லாம் என்கிட்ட இருக்கு. பிளெயின் லினன் தான். அதுக்கு ஏதாவது ஒரு கலம்காரி இல்ல பிரிண்டட் பிளவுஸ் வச்சிருப்பேன். அதுக்கு தான் இந்த மண்டை ஓடு ஸ்பெஷலா வச்சிருக்கேன். மண்டை ஓடு ஸ்பெஷல்ஸ். ஆக்சுவலா உன்னுடைய இந்த ரெட் ட்ரெஸ்ஸுக்கு இது ரொம்ப நல்லா இருக்கும். ஜஸ்ட் கீப் இட் அண்ட் see more than that red piece. Wow, ஒரு கான்ட்ராஸ்ட்ல
ஆமா ஆக்சுவலி கிரீன் வந்து எல்லாருக்குமே சூட் ஆகும்ல இந்த கலர். You can wear it with white, you can wear it with silver, you can even wear it with red. ஓகே. இதுவும் ரொம்ப அது டிஃபரெண்டா இருக்கு. அது ஒரு சலங்க பீஸ். டங்க டங்க டங்க. சவுண்ட் வருது மேம். கொலுசு போட்டுருக்க மாதிரி ஒரு ஃபீல். நம்ம தான் எங்க போனாலும் அப்படியே மெயின் கேரக்டரா தெரியும்னு நினைக்கிறேன். இந்த பும் 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 மாட்டக்காரன் மாதிரி. அழகா இருக்கு. It makes noise. படவே எல்லாம் ஓதுறா அட்ஜஸ்ட் பண்ணுவோம். இதுவும் லெனின் அதுக்கு நல்லா சங் 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 சங்னு சத்தம் கேக்கும். எல்லா டைப் ஆஃப் ஜுவல்லும் வச்சிருக்கீங்க மேம். சிங்கிள் ஸ்டோன் அப்படியே ஸ்டாண்டிங் அவுட் மாஸ்டர் பீஸ் மாதிரி இருக்கும். அது பீட் பார்த்தல, பீடு அப்புறம் மினி பீட்ஸ்லாம் பார்த்தல, இதெல்லாம் மினி பீட்ஸ் வித் சம் எக்ஸ்ட்ரா ஒன்னோட ஒன்னு கனெக்டடா இருக்கு ஃபிட்டட் திங்ஸ். see this. இது ரொம்ப மேட்சிங்கா இருக்கு இப்போ உங்களுக்கு. இதெல்லாம் சல்வார்ஸ்க்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இது சாரீஸ் விட இந்த மாதிரி சல்வார்ஸ்க்கு தான் நல்லா இருக்கும். சல்வார்க்கும் நல்லா இருக்கும், சாரீஸ்க்கு கூட நல்லா இருக்கும். சில எக்ஸ்க்ளூசிவ் சாரீஸ்க்கு ரியலி நைஸ். இதெல்லாம் பீட்ஸ் தான், பீட்ஸ் வித் சில்வர் கோல்ட். see this. நல்லா இருக்கு. இதுதான் நீங்க சொல்ல அந்த டெரகோட்டா பீசஸ். எஸ், டெரகோட்டா வந்து இது டாலர் மட்டும் டெரகோட்டா, இதெல்லாமே ரோப்பு தான். ஓகே. பட் அதான் எந்த சாரிக்கு எது போட்டுக்கிறோன்றது தான். இப்போ நீ எந்த சாரி நான் வாங்கிட்டு வந்தாலும் என்கிட்ட அதுக்கு ஆக்சசரிஸ் இருக்கும், டெஃபினட்டா இருக்கும். அடுத்து ஸோ எல்லாமே வந்து விஷுவலைசேஷன் தான். நீ ஒரு ட்ரெஸ் வாங்குறேன்னு வச்சுக்கோயேன், அப்படியே விஷுவலைஸ் பண்ணி பாரு. இதுக்கு எப்படி நல்லா இருக்கும். சாட் ஜிபிடி எல்லாம் கேட்க கூடாது, நீயா உன் மைண்ட்ல ஓட்டி பாரு. இப்படி போட்டு பார்த்தா இமேஜின் திஸ் இஸ் நைஸ், பாஸ், அடுத்தது இது நாட் சோ குட், ஓகே இது ஃபேண்டாஸ்டிக், ஓகே ஓகே. நம்ம நிறைய செல்ஃபா அனலைஸ் பண்ணணும்னு நினைக்கிற ஸ்டைலிங் பொறுத்த வரைக்கும். அண்ட் இந்த பாக்ஸ்ல ரொம்ப எக்ஸ்க்ளூசிவா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப க்ளோஸ்டா இருக்கு இந்த பாக்ஸ், கண்டுபிடிக்க முடியல. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான பாக்ஸ். இது வந்து டெரகோட்டான்னு சொன்னா நீ நம்புவியா? இல்ல, கோல்டு மாதிரி இருக்கு. இல்ல கோல்டு மாதிரி இருக்கு. ஆக்சுவலி டெரகோட்டா. என்ன சொல்றீங்க? ஆக்சுவலி டெரகோட்டா பார்த்தாலே ஒரு ஒரிஜினல் கோல்டு மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. நிறைய பேர் இது வந்து கோல்டா ஒரு 5 lakh அப்படின்னு. பட் டெரகோட்டா ஜுவல்லரி இஸ் எக்ஸ்பென்சிவ். ஓகே. உனக்கு 1000 2000 அப் டு 8000 9000 வரைக்கும் கூட போகுது. நீங்க வாங்குனதுல எக்ஸ்பென்சிவான டெரகோட்டானா? எக்ஸ்பென்சிவ் மேக்ஸிமம் ஒரு 2000 மா. See, this is my favorite கிருஷ்ணா. எல்லா கிருஷ்ண ஜெயந்திக்கும் இது கியூட்டா இருக்கு. ரொம்ப கியூட்டா இருக்கு மேம். எவ்வளவு அழகா இருக்கு பாரு. இதுக்குமே மேட்ச் ஆகுது. எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகுற மாதிரி தான் நீங்க பெர்ஃபெக்ட்டா சூஸ் பண்ணிருக்கீங்க. கோல்டன் டெரகோட்டா. நல்லா இது வந்து எல்லா சில்க் சாரீஸ்க்கு, சில்க் காட்டன் சாரீஸ்க்கு எல்லாத்துக்குமே நல்லா கோல்டு மாதிரியே இருக்கு பார்க்கிறதுக்கு. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஜுவல்லரி மேட்சிங்காக உழைச்ச ஒரு சாரி அண்ட் ஜுவல்லரி இது. இந்த சாரிக்காக ஆர்டர் கொடுத்து ஒரு டெரகோட்டா ஜுவல்லரி பண்ணேன். That was the first time I've ஆர்டர் கொடுத்து வாங்கினது, கஸ்டமைஸ் பண்ணி வாங்கினது. பெர்ஃபெக்ட். ரொம்ப அக்யூரேட்டா மேட்ச். ஆமா. என்னன்னா டெரகோட்டா பொறுத்த வரைக்கும் ரொம்ப சேஃபா நம்ம ஹேண்டில் பண்ணோம். உடைஞ்சிருச்சுனா ரொம்ப கஷ்டம். ஆமா. இதுல பாரு இவ்ளோ வருஷம் கழிச்சு ஒண்ணே ஒன்னு உடைஞ்சு போச்சு. ஓகே. என்னால அதை ஃபிக்ஸ் பண்ண முடியல. ஓகே. பட் ஓகே, கட்டின வரைக்கும் நான் ரொம்ப ஹாப்பியா இருந்தேன். பிகாஸ் இட் வாஸ் a perfect, எஸ், நியர் பெர்ஃபெக்ட் கஸ்டமைசேஷன்ல அது மேட்சா அப்படியே செட்டா வாங்குன மாதிரி இருக்கு. செட் தான், செட் பண்ணி வாங்கியிருக்கோம் நம்ம. தேங்க்யூ ஸோ மச் மேம். அதாவது நிறைய விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்கா எங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்துச்சு. பிகாஸ் எதோட எதை மேட்ச் பண்ணணும், எங்க போய் கேட்டா நமக்கு ஏத்த ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும், இப்போ எக்ஸ்பென்சிவா தான் போகணுன்றது இல்லை, பட்ஜெட் ஃப்ரீயாவே நமக்கு ஏத்த மாதிரி பிடிச்ச மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. இன்னுமே உங்களை பார்த்து நாங்க அட்மையர் பண்ணிக்கிட்டே இருப்போம். தொடர்ந்து நீங்க இன்ஸ்பயர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் டைம் மேம். தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ மேம்.